மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த கர்த்தாவே, காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் எங்களோடு கூட உங்கள் வார்த்தையின் மூலமாய் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க ராஜா. இன்றைக்கும் உங்கள் வார்த்தையை நாங்கள் கர்த்தாவை தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்து வருகிறீரப்பா. தொடர்ந்து எங்கள் சபையில் அநேகரை நீங்கள் ஊழியக்காரர்களாக மாற்ற வேண்டும், எழுப்ப வேண்டும். கிராமங்களை நாங்கள் கர்த்தாவை சந்திக்க வேண்டும். எங்களுக்குள்ளிருந்து அந்த தகப்பனை தாகம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக ராஜா எங்களோடு தொடர்ந்து நீர் பேசி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கர்த்தாவை சாராம்சம் எல்லாம் கர்த்தாவே நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த ஊழிய அழைப்பை உறுதிப்படுத்துகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் ஸ்பெஷலாய் உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிறதுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசித்த மார்க் 1:17 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவர்களை நோக்கி, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு அறிமுகம் தானே தவிர இது செய்தி அல்ல. கவனிங்க, இந்த வார்த்தை பிரசங்கமா இல்லை அழைப்பா? அழைப்பு. அல்லேலூயா. இந்த அழைப்பை இயேசு சீஷர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஒரு பிரசங்கத்தை அந்த பகுதியிலே செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் என்ன பிரசங்கம் அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, சமீபித்திருக்கிறது என்பதை இயேசு பிரசங்கித்தார். இந்த பிரசங்கத்துக்கு பிற்பாடு இயேசு கலிலேயா கடலோரமாக நடந்து போகையில் அங்கே நடந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். நம்ம அந்த வசனங்களை வாசிக்கலாமா? யோவான் எழுதின நம்ம அந்த வேத பகுதிக்கு வேணாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18லேருந்து 22 வரையிலும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 4:18லேருந்து 22 கடந்த வார செய்தியினுடைய அடுத்த வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த 4 வசனத்தையும். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இங்கே 4 சீஷர்களை என்ன செய்கிறார்னா ஊழியத்துக்காக அழைக்கிறார். அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்ற ஒரு அழைப்பின் வார்த்தையை இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். சரி, பேதுருவும் அந்திரேயாவும் என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்னு வசனம் சொல்லுகிறது. நாம் இப்போ வாசித்த மத்தேயு 18 வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். சரி, யோவானும் யாக்கோப்பும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பேதுரும் அந்திரேயாவும் என்ன செய்தாங்க? வலைகளை போட்டு கொண்டிருந்தாங்க. யாக்கோபும் யோவானும் என்ன செய்தாங்க? பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இது ஜீசஸ் ஆண்டவராகிய இயேசு இவர்களை சந்தித்த பொழுது இவர்களை அழைத்த முதலாவது அழைப்பு. அல்லேலூயா. என்ன அழைப்பு? ஒரு மனிதனை நீங்கள் முதலாவது ஊழியத்துக்கு வாங்கன்னு பார்த்தனாலே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லை. ஒருத்தரை நம்ம அறிமுகமான அந்த நேரத்திலேயே நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. இதுக்கு முன்னாடி ஜீசஸோட அந்த 4 பேருக்கும் என்ன இருக்கிறதுனா ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அது எங்கே, அது எப்போ அப்படின்னு கேட்டால், அதுதான் நாம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35 38 வரையிலும் நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35 38 வரையிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். போதும். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த அந்திரேயாவும் யோவானும், எந்த யோவான்? யாக்கோபின் சகோதரனாகி யோவானும் ஏற்கனவே யோவான் ஸ்நானகனின் சீஷர்கள். யாருடைய சீஷர்கள்? சீஷர்கள். அப்போ இவங்க 2 பேரையும் பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, இந்த போகிறாரு, இவர் தான் யார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவ ஆட்டுக்குட்டின்னா என்ன அப்படின்னா, இவர் தேவனுக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிற ஒரு பலி மிருகம், பலி ஆடு, பலியாக போகிற ஆடு என்பதைத்தான் அங்கே யோவான் ஸ்நானகன் தன் சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர் யார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்ன உடனே யோவான் ஸ்நானகனை விட்டுட்டு இந்த சீஷர்கள்லாம் இயேசுவை பின்பற்றி என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவோடு கூட போகிறாங்க. அங்கே போய் அவரோடு ஒரு நாள் தங்கி இருக்காங்க. இயேசு கேட்குறார், ஏன் என் பின்ன வர்றீங்கன்னு கேட்காம என்ன தேடுகிறீங்கன்னு கேட்குறார். ஆனால் உண்மையாலுமே அதுதான் அவருடைய நோக்கம். இந்த 4 பேரும் போய் இயேசுவிடத்தில் அவருடைய என்ன குணம் அவருக்குள்ளே இருக்கிறது, உண்மையாலுமே இவர் தேவ ஆட்டுக்குட்டி தானா என்பதை அந்த குணத்தை தேடி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அல்லேலூயா. அப்போது முதலாவது இயேசுவோடு இந்த பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவர்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2வது ஒரு முறை இவர் என்ன செய்கிறார்னா, அவர் இந்த யோவான் 1:35 to 38 வரையிலும் இருந்த இந்த சந்திப்பு வந்து யூதேயாவில் நடந்தது. எங்கே நடந்துச்சு? இப்போ நம்ம வாசித்த மத்தேயு 4:18 22 வரையிலும் எங்கே நடந்ததுன்னா கலிலேயாவில் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? ஆமாம், அவரோடு கூட இவங்களும் இந்த 4 பேரும் கலிலேயாவுக்கு வந்துட்டாங்க. வந்தாலும் இவங்க மறுபடியும் மீன் பிடிக்க போய் இருக்கிறதுனால இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற இந்த மீனவர்களுடைய அந்த மீன் பிடிக்கிற அந்த ஸ்தலத்துக்கு இவர் என்ன பண்ணுகிறார்? போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 2வதாய் சீஷர்களை 4 பேரையும் அழைத்த அழைப்பு. 3வதாய் ஒரு அழைப்பு. அதுதான் எங்கே அப்படின்னு சொன்னால் லூக்கா 5ஆம் அதிகாரம். அதாவது இயேசு அவர்களுக்கு 2வதாய் கொடுத்த அழைப்பு, 3வதாய் சந்தித்த சந்திப்பு என்ன அப்படின்னு சொன்னால் லூக்கா 5ஆம் அதிகாரம் நாம் 1 நாம் வாசிக்க போகிறோம். அங்கே அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் படிச்சிடலாமா? 10வது வசனத்தை படிக்க. 10வது வசனமா? அது சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆமென். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று பர்டிகுலராக பேதுருவை பார்த்து சொல்றார். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதுதான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. இங்கே கவனிங்க, இந்த சம்பவத்தை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம வந்தோம்னு சொன்னால் அங்கே நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் என்றால், முதலாவது பேதுருவை ரெடி பண்ணுறார். இந்த பேதுருவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரெடி பண்ணும் பொழுது 3வது வசனத்தில் சொல்கிறாரு, அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா. என்ன போதகம் பண்ணினார் என்று அங்கே சொல்லப்படலை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? போதகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ போதகம் பண்ணுவதற்கு முன்னாடி பேதுரு தன்னுடைய போட் எங்கே நிற்கிது? இப்போ கரையில் நிற்கிது.
கரையில் நிற்கிற போட்டை கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணு, அப்படியே கடலுக்குள்ளே நிறுத்து அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஒருவேளை நிறைய கூட்ட மக்கள் வந்திருப்பாங்க. இந்த நெரிசலை விட்டு அவர் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு நினச்சி போட்டில் ஏறி கொஞ்சம் தள்ளி நின்று என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறார். அல்லேலூயா. இந்த போட்டை ஏற தள்ளுன இந்த பேதுரு போட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இயேசுவின் பிரசங்கத்தை, அந்த போதகத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். யாரு? பேதுரு. அல்லேலூயா. இப்போ பிரசங்கம் முடிஞ்சிச்சு. போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, போட்டை நீ இப்போ என்ன பண்ணு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள். அப்போ போடுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க கூட்டாளிய? 4 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கடலில் மீன் பிடிக்கிறவங்கள நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் தான் கடலுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அவங்களுக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை என்ன, கடவுள் நம்மளை நடத்துவாருங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கும் மீனவர்கள் என்ன செய்கிறாங்க, மீன் பிடிக்க போகிறார்கள். அல்லேலூயா. எங்கே மீன் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? கடலில் மீன் பிடிக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் போயிட்டு மீன் கிடைக்கலன்னா ஒரு நாளில் திரும்புறது 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம், 1 மாதம் கூட ஆகலாம். ஏன்னா அவங்க மீனை பிடிச்சாதான் என்ன பண்ணுவாங்க, கரைக்கு வருவாங்க. இதுதான் மீனவர்களுடைய நிலை. அவங்க சாப்பாட்டு காரியங்களை எடுத்துகிட்டு போனாங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு போதுமானதா, பத்துமா, அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையா, இல்லை அந்த கிடைச்ச 1 மீன் 2 மீனை சுட்டு சாப்பிட்டு அங்கே இருக்கிறாங்களா தெரியாது. இந்த மீனவர்களுக்குள்ள ஒரு அசட்டு தைரியம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளாம் இந்த ஊருக்குள்ளே ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் இப்படி கன்னத்தில் கை வச்சு உட்காந்துட்ட, கப்பலாக கவுந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு மீனவனுக்கு தான் போட்டு கவுந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையே கவிழ்ந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா மொத்த சொத்தும் அவங்களுக்கு எங்கே இருக்கும், போட்டில் தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த போட்டு மட்டும் எங்கேயாவது பிரச்சனையாகி கவுந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தத்தையும் இழந்து விட்டதாய் அர்த்தம். அல்லேலூயா. அப்படி ஒன்றையும் இழக்காமலும் மீனை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணணும், கரைக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கெல்லாம் பிளைன்ஸில் ரோடு போட்டு இந்த சேவூருக்கு இதான் ரூட்டு, இந்த கோபிக்கு இதான் ரூட்டுன்னு போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் கடலில் எந்த ரூட்டும் கிடையாது. அவங்களுக்கு அந்த திசை காட்டும் கரையை வச்சு தான் இப்போ நம்ம தெற்க இருக்கிறோமா, வடக்க இருக்கிறோமா, மேற்க இருக்கிறோமா, கிழக்க இருக்கிறோமான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த மீனவர்களை வச்சு தான் ஜீசஸ் 7 பேரை சீஷர்களை செலக்ட் பண்ணார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 பேர் மீனவர்கள். அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, தைரியமிக்கவர்கள். அல்லேலூயா. மற்றதெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட மைனஸாக இருந்துச்சு. இந்த மைனஸை எல்லாம் ப்ளஸ் ஆக்கிறதுக்கு தான் அவர் என்ன பண்ணார்னா சீஷர்களுக்காக பிரசங்கித்தார். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை கரடுமுரடாக இருந்தது. அவங்க வாழ்க்கை கோபம் நிறைந்ததாய், மூர்க்கம் நிறைந்ததாக இருந்தது. அவங்க மீனை வெட்டியே பழகிட்டாங்க. ஏன் பேதுரு பட்டயத்தை எடுத்த உடனே காதை வெட்டினா தெரியுங்களா? மீனை பார்த்த உடனே என்ன பண்ணுவான், செவில ஒரு மீனவன் வெட்டுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவங்க பழக்கம், கை பழக்கம். கத்தி பிடிச்சவங்க கை என்ன இருக்காது, சும்மா இருக்காதும்பாங்க. எதையாவது பார்த்தா வெட்டிக்கிட்டே இருக்க சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த 7 பேர் கையிலையும் பட்டயம் இருந்துச்சுன்னா யாரையாவது வெட்டி போடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் ஜீசஸோடு இருந்தாங்க. அல்லேலூயா. இவங்களை வச்சு எப்படி ஆண்டவர் மனிதர்களை பிடிக்கிறது? இவருடைய குணம் மாறாம மனிதர்களை பிடிக்க முடியாது, முடியாது. அப்ப நமக்கு என்ன மாறணும்? குணம் மாறணும். அல்லேலூயா,
அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த மீனவர்களை விட நீங்கள் ரொம்ப பெட்டர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சில நேரம் உங்களை விட அவங்களே மேலுங்கிற மாதிரி சில நேரம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நடந்துக்கிறோம். அல்லேலூயா. இப்போ சீஷர்களுடைய குணம் மாறுவதற்கு ஜீசஸ் உடைய பிரசங்கத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். முதலாவது பாருங்க, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை அவர் செய்த பொழுது, முதலாவது நம்ம மலை பிரசங்கத்துக்குள்ள வந்துடலாமா? முதல்ல நம்ம 5ஆம் அதிகாரத்தை மட்டும்தான் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதிலும் ஒரே ஒரு பகுதியினுடைய பாதி பகுதியை நாம் தியானித்து நாம் செல்ல போகிறோம். மிக நீண்ட ஒரு பிரசங்கம், 2 வருஷம் கூட இந்த பிரசங்கம் முடிவதற்கு கால அவகாசம் ஆகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 - 12 வரையிலும் பார்த்தீங்கன்னா 9 பாக்கியவான்களை குறித்து அங்கே எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 13 - 16 வரையிலும் உப்பும் வெளிச்சமும் என்பதை குறித்து இவர் பிரசங்கிக்கிறார். அடுத்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 - 20 வரையிலும் நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்பதை குறித்து இயேசு பிரசங்கிக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 - 26 வரையிலும் கொலை செய்யக்கூடாது என்பதை குறித்து பிரசங்கிக்கிறார். 27 - 30 வரையிலும் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதை பிரசங்கிக்கிறார். 31 - 32 மன முறிவு கூடாது என்பதை சொல்லுகிறார். 33 - 37 வரையிலும் ஆணையிடக்கூடாது என்பதை கூறுகிறார். 38 - 42 வரையிலும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற காரியங்களை அங்கே கூறுகிறார். 43 - 48 வரையிலும் சத்துருக்களின் மேல் அன்பு என்பதை குறித்து அவர் என்ன செய்கிறார்னா பிரசங்கிக்கிறார். நான் 5ஆம் அதிகாரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைட்டில் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு முதல் டைட்டில் 9 பாக்கியவான்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 9 பாக்கியவான்களையும் 5 பாக்கியத்தை குறித்து மட்டும் இன்றைக்கு நாம் தியானித்து இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது 5 பாக்கியவான். முதல் பாக்கியவான் யார் அப்படின்னு சொன்னா நான் வாசிக்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். ஆவியில் எளிமையுள்ளோர் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 2வதாய் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 3வதாய் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமைனா என்ன? இயேசு கிறிஸ்துவின் போதனை என்றாலே எல்லா இந்த பாக்கியவான்களையும் எல்லா பாக்கியவானை காட்டிலும் இந்த முதல் போதனையாகிய ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் என்று சொல்லுகிற இந்த முதலாவது குணம்தான் நம்மளை பரலோக ராஜ்ய வரலும் நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆவியில் எளிமைனா என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுமையாக்குவது. ஆவியில் எளிமைனா என்ன? தன்னைத்தான் வெறுமையாக்குவது. மனிதன் இயல்பாகவே பெருமை உள்ளவன், உண்மைதானே? அப்புறம் தன்னலம் உள்ளவன், சுயநலவாதி, உண்மைதானே? மனுஷனா பெருமை குணம் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கு? சுயநலமாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் என்ன சொல்கிறது, கோவப்படுறவங்களா இருப்பாங்க. ஆனால் இதற்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு குணம்தான் ஆவியில் எளிமை. அல்லேலூயா. தன்னைத்தான் என்ன செய்கிறதா? வெறுமையாக்குகிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. ரோமர் 6:6 நம்ம வாசிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். போதும். இந்த பழைய சுபாவம் என்ன சுபாவம்? பெருமை, சுயநலம்,
இதையெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணணும்னா வெளியேறணும். உலகத்தை பொறுத்தவரையிலும் ஆவியில் எளிமை அப்படிங்கிறத, உலகத்தை பொறுத்தவரையிலும் மனுஷன் என்ன நினைப்பாங்கன்னா வல்லமையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பராக்கிரமமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பராக்கிரமமாக இருக்கணும். அவன் பணம் படைத்தவனாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பணம் படைத்தவனாக இருக்கணும். தன்னிறைவு படைத்தவனா, எல்லா தேவையும் தன்னகத்தை கொண்டவனா இருக்கணும். இப்படி தான் நம்ம விரும்புகிறோம். அல்லேலூயா. பிறகு பாக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் நாம் வலிமை படைத்தவனாக, பணம் படைத்தவனாக, தன்னிறைவு படைத்தவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எளிமையானவனாக, எல்லாரும் பழகக்கூடியவனாக, அவன் தேவனை நேசிக்கிறவனாக இருந்தால் போதுமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? எளிமை. சிலர் பாருங்க, நிறைய பணம் இருக்கும், ஆனால் அவங்க ரொம்ப எளிமையாக என்ன பண்ணுவாங்க? நடந்துக்குவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள இவ்வளவு வசதிக்காரவங்க இவ்வளவு எளிமையாக நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் என்னதுன்னா தேவன் விரும்புகிற, எதிர்பார்க்கிற என்னது வாழ்க்கை, அந்த என்னது ஆவிக்குரிய எளிமை. அல்லேலூயா. ஆவியில எளிமை. அல்லேலூயா. ஆவியில பெருமை வரக்கூடாது. என்ன வரணும் அப்படின்னா ஆவியில எளிமை. அது எப்போ வரும்? அது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு மனிதன், நான் ஒரு பாவி, அக்கிரமம் எனக்குள் இருக்கிறது, பாவம் எனக்குள் இருக்கிறது, எனக்காக என் இயேசு மரித்திருக்கிறார், நான் பெருமை அடித்துக் கொள்வதற்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குள்ள அந்த எளிமை வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ நம்ம இயேசுவை பின்பற்றுகிறதுலே நமக்கு ஒரு பெருமை இருக்குது. நான் யார் தெரியுமா? கிறிஸ்தவன். ஒரு காலத்தில் வந்து கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டோம். அது ஒரு 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 காலம். இப்போ வந்து நான் இப்போ யார் தெரியுமா? நம்ம ரொம்ப வீர வசனம் பேசுவோம். ஆண்டவர் பிள்ளை ஏதாவது பேசினேன், எங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை பார்த்துக்குவார் அப்படின்னு அப்படி ஒரு மிரட்டையும் போட்டுடுறோம் நம்ம. அல்லேலூயா. அது கூட ஒரு ஆவிக்குரிய பெருமை தான். அல்லேலூயா. நம்ம ரொம்ப அதை நம்ம உணர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. என்ன அப்படின்னா, நாம் எப்படி வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் சகல ஆசீர்வாதத்துக்கும் நாமளாகவே நம்முடைய முயற்சியினாலேயே நாம் பரிசுத்தமாகவும் நீதியாகவும் இவ்வளவு காலம் கிறிஸ்தவனாகவும் வாழ்கிறோம் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நினைக்க கூடாது. தேவன்தான் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நம்ம நினைச்சோன்னா நம்ம பெருமை பாராட்ட மாட்டோம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பதும், நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைச்சிருக்கிறதும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய குணத்தை காத்து கொள்கிறதும் நமக்கு தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்து பெருமை அடைஞ்சு பின்மாறி போனவங்க இருக்கிறாங்க. அது பெருமையெல்லாம் நமக்கு வராமல் நம்மளை அப்பப்போ கொட்டி தட்டி கட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவர் நம்மளை நடத்திக்கிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெருமை நமக்கு வந்திருந்தால் நம்ம அவங்க முன்னாடி விழுந்து போயிருப்போம். அல்லேலூயா. அதெல்லாம் உனக்கு வேண்டாம், இதெல்லாம் உனக்கு ஆபத்து அப்படின்னு ஆண்டவர் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த எளிமை தான் நம்மளை கடைசி வரலும் கொண்டு போய் என்ன பண்ணணும்னா ரட்சிப்பை நிறைவேற்றி ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை சேர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் மகா பெரியவர். தேவன் யாரு? மகா பெரியவர், மகா வல்லமை உள்ளவர், மகா பரிசுத்தர், மகா நல்லவர். நாம் அவரோடு ஒப்பிட்டு பார்த்தோன்னா நம்ம எளிமை நமக்கு புரிஞ்சிடும். இதில் தான் நம்ம எளிமையாக இருந்துக்கணும். அல்லேலூயா. நாமளே பெரிய மகா வல்லமை உள்ளவங்களா, நாமளே மகா பரிசுத்தம் உள்ளவங்களா நம்மளை என்ன பண்ணிக்கூடாது? நினச்சிக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாலும் இது ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஒன்றுமில்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? நினைக்கணும். ஆண்டவர் தான் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? நடத்தி வந்திருக்கிறார். நம்ம பெருமை, நம்ம திறமை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை.
இந்த எளிமையான வாழ்க்கையை எளிமையாக வச்சுக்கணும். ஆவிக்குள்ள என்ன வந்துடக்கூடாதுன்னா பெருமை வந்துடக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நம்ம ஏசாயா 57:15 வாசிக்கலாம். அதே போல் 1 பேதுரு 5:5 இது நமக்கு தெரிந்த வசனம். ஏசாயா 57:15 பாருங்க. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இப்ப தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன தேவை? ஆவியில எளிமை தேவை. இவ்வளோ அழகான ஒரு பிரசங்கம். ஆவியில என்ன தேவை? எளிமை தேவை. இது இருந்ததுன்னா நமக்குள்ள என்ன வராதுன்னா பெருமை என்பது வராது. அநேக பரிசுத்தவான்கள் பாவத்தில் விழுந்து போனதை விட பெருமையில் விழுந்து போனது தான் அதிகம். அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பிசாசு வந்து அப்படியே சொல்லி தருவான். நீ யார் தெரியுமா? பயங்கரமான பணம் படைச்சவன், உன்கிட்ட இருக்கிற பணம் மாதிரி யாருக்கிட்டையும் இல்லை, இந்த பணத்தை வச்சு என்னென்ன பாவம் பண்ணலான்னு தெரியுமா அப்படின்னு பாவ வழியெல்லாம் இழுத்துக்கிட்டு போவோம். கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நமக்குள்ளே வந்து ஒட்டிக்குவாங்க. அப்புறம் நம்மளை எங்கே கொண்டு போவாங்க? தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடுவோம். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கு. நமக்கு தெரிந்த அந்த வேத வசனம் 1 பேதுரு 5:5 பாருங்க. 1 பேதுரு 5:5 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம் தான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியில் எளிமை என்பது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. நம் வாழ்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கும் நாம் அல்ல, தேவன் தான் நம்மளை நடத்துகிறார் என்பதை நாம் என்ன பண்ணிடணும்? உணர்ந்து கொள்ளணும். என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படி உணர்ந்துக்கிட்டோன்னா நம்முடைய ஆவி எப்பொழுது எப்படி இருக்கும்? எளிமையாகவே இருக்கும். இதை தான் ஜீசஸ் சொல்றார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். 2 கொரிந்தியர் 7:10 போன வாரம் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌலீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. தேவனுக்கேற்ற துக்கம், அதான் பாவத்தை குறித்து என்னது? துக்கப்படுதல். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாவத்துக்காக ஒரு மனிதன் துக்கப்படுவான் என்றால் அந்த துக்கம் ஒரு நாள் அவனுக்கு சந்தோஷத்தை என்ன பண்ணும்? கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படி நம் பாவத்தை நம்ம இன்னைக்கு என்ன சொல்லி மலிப்பிக்கிறோன்னா தவறு. பாவத்தை என்ன சொல்றோம்? தப்பு பண்ணிட்ட, தவறு பண்ணிட்ட, அப்படி சொல்லி மழிப்புறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா பாவத்தை பாவம் என்றே தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது தப்பு தவறு அப்படின்லாம் என்ன பண்றது இல்லை, சொல்றது இல்லை. பாவத்தை அவர் என்னதான் சொல்றாரு? பாவம் என்றே தான் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் என்றே தான் தேவன் சொல்லுகிறார். நாம் தேவனை போல நாமும் பாவத்தை என்ன பண்ணணும்? பாவத்தை என்ன பண்ணணும்? பார்க்கணும். பாவத்தை என்ன பண்ணணும்? பார்க்கணும். பாவத்தை அவர் எப்படி பார்க்கிறாரு? ஜீசஸ் எப்படி பார்க்கிறாரு? வெறுப்பா பார்க்கிறார், கோபமா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? கோபமா பார்க்கிறார். அப்படி அப்படி நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக தாவீது ராஜாவை குறித்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால்,
நம்ம தாவீது ராஜாவை குறித்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிச்சோன்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தாவீது செய்தது தவறு, ஆனால் அவன் செய்த தவறுக்காக மனம் வருந்தின பிற்பாடு தேவன் அவனை மன்னித்தார். தேவன் அவனை என்ன பண்ணாரா? மன்னித்தார். அந்த மன்னித்த பிற்பாடு தாவீதும் அந்த தப்பை மறுபடியும் என்ன செய்யல? பண்ணல. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தேவனும் தாவீதை பார்த்து துக்கப்படவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பாவத்துக்காக துக்கப்படுதல். ஒரு முறை தாவீது தான் செய்த பாவத்துக்காக துக்கப்பட்டார், அழுது புலம்பி வேதனைப்பட்டு. சங்கீதம் 51, சங்கீதம் 32 எல்லாம் எழுதி முடிச்சிட்டார். இப்போ அவருடைய உள்ளத்திலிருந்து என்ன வெளியே போயிருச்சுன்னா, பாவம் வெளியே போயிருச்சு. வெளியே போன இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னன்னு சொல்லி வாசிங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஆமென், அல்லேலூயா. உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. நம்மளை பார்த்து இப்படி சொல்லணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு முறை தெரியாம அந்த தப்பா அந்த மனுஷன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இதுவரையிலும் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, பரிசுத்தமா சூப்பரா நல்லா வாழ்றாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு தப்பை தான் தாவீது செய்தாரே தவிர வேற எந்த தவறும் செய்யலன்னு வேதமே என்ன சொல்லுகிறது? சாட்சி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம சொல்லும், அப்படி நம்மளை பார்த்து சொல்லணும். இப்போ நம்ம செய்த தப்பையே மறுபடியும் மறுபடியும் செய்கிறோன்னா, முதல்ல நாம் செய்த தப்புக்கு என்ன பண்ணலை? துயரப்படலை. துயரப்பட்டுட்டோன்னா மறுபடியும் அந்த தவறை என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, நீ செய்த தவறுக்காக துக்கப்படு, துயரப்படு, துயரப்படு. அப்போ உனக்கு என்ன உண்டு? ஆறுதல் உண்டு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, நீங்க தாவீதுடைய முழு பாவத்தையும் சங்கீதம் 51லையும் அதனுடைய அவருடைய வேதனையை சங்கீதம் 32லையும் வாசிக்கிறோம். ஆனால் என்னைக்காவது நம்ம 1 ராஜாக்கள் 15:5 வாசிச்சிருக்கிறோமா? அல்லேலூயா. இதுதான் தாவீதின் ரகசியம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர என்று அந்த தாவீதுடைய நல்ல குணங்கள் அங்க என்ன பண்ணப்படுகிறது? எழுதப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பாவத்துக்காக நம்ம என்ன பண்ணிடணும்? துயரப்படணும். அதுதான் ஜீசஸ் சொல்றார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் பாருங்க, பூமியை சுதந்தரிக்க விரும்பினா பணத்தை தேடு, பதவியை தேடு, புகழை தேடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற, எத்தனை வீடு வாங்கியிருக்க அப்படின்னு தானே பூமியை சுதந்தரிக்கிறத குறித்து நம்ம கேட்போம். அல்லேலூயா. சரி, இங்கே ஜீசஸ் என்ன சொல்லுகிறார்? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதுக்கு இயேசு சொல்லுகிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நேரடியா நம்ம கிட்ட சொல்கிறார், சாந்தம் உள்ளவனாய் இரு அப்படின்னா, நம்ம ஆவியில் எளிமை உள்ளவன் என்று பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுதலை நம்ம பார்த்தோம். ஆனா இந்த சாந்த குணம் என்பதை இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ மனிதனுக்கு முன்பாக எப்படி இரு? தாழ்மையா இரு. ஆவியில் எளிமை என்பது தேவனுக்கு முன்பாக தாழ்மை. சாந்தம் என்பது மனிதனுக்கு முன்பாக தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் மனுஷன்கிட்ட தாழ்ந்து போக மாட்டாங்க.
அப்படியே சொன்ன அறிவிப்புல சொன்ன மாதிரி. ஆனா தேவன்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க? தாழ்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, வம்பு பண்ண முடியாது. அவர் ஆசீர்வதிக்காம போயிட்டா என்ன பண்றது? இப்போ மனுஷர்களை அட்ஜஸ்ட் பண்றது இல்லை, மனுஷர்களோடு இணங்கி போகிறது இல்லை. ஏன்னா இவனால் நமக்கு என்ன வரப்போகுது, வந்தாங்கன்னா வராட்டி என்ன போ அப்படிங்கிற மாதிரி மனிதனோடு சண்டை போடுகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, மனிதனுக்கு முன்பாகவும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? தாழ்மையா இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு சாந்த குணம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை இயேசுவே சொல்றார். மத்தேயு 11:29 என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவே அதற்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது இயேசுவை கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு, உன்னை அரைஞ்சது யாருன்னு சொல்லு அப்படின்னா, இயேசு அதுக்கு பதில் சொன்னாரா? சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுக்கு அங்கே வல்லமை இருக்கா இல்லையா? ஜீசஸ்க்கு வல்லமை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அவர் அந்த இடத்துல அந்த தன் வல்லமை என்ன பண்ணல, காண்பிக்கல, அமைதியா போயிடுறாரு. அல்லேலூயா. ஒரு கூட்டமே இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையின்னு கத்திக்கிட்டு கீழே நிற்கிது. பிலாத்து போய், உன்னை நியாயத்திருக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா இல்லையா? நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறீர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிலாத்து விடத்தில் நீ உங்களுக்கு இந்த அனுமதியை நீரா பேசுகிறீரா இல்லை அவங்க சொன்னதுனால நீர் பேசுகிறீரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கப்புறம் பேச மாட்டேன்ட்டார். அவரை பார்த்த அந்த அந்த சாயல்ல பிலாத்து வெளியே வந்து சொல்றார், அவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காணே. அல்லேலூயா. ஒரு ராஜாதி ராஜா அவர் நினைச்சா எத்தனையோ லேகியோன் தூதர்களை என்ன பண்ணலாம், பூமியில கொண்டு வந்து அவருக்காக யுத்தம் பண்ண செய்யலாம். ஆனால் அவர் அதை என்ன பண்ணல, செய்யல. அப்படி செய்யல. அப்போ சாந்தம் என்பது கோழைத்தனம் அல்ல. சாந்தம் என்பது ஆவியில இருக்கக்கூடிய பலம். சாந்தம் என்பது என்ன கிடையாது, கோழைத்தனம் இல்ல, அது ஆவிக்குள் இருக்கிற பலம். என்னது? சாந்தம். அல்லேலூயா. அவங்க இதுக்கு ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னா பதில் பின்னாடி வருது, பதில் பின்னாடி வருது. அல்லேலூயா. பேசி ஏன் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாட்டி, ஏன் நம்ம பாவத்தை வாயில வாங்கி கட்டி காட்டிக்கின்னு சிலர் பேசாமலே என்ன பண்ணிடும், போயிடும். அது ஒரு சாந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் சிலர் சொல்லுவாங்க, காலம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லட்டும் அப்படின்ட்டு கம்முன்னு அமைதியாக இருந்துடும். ஏன்னா காலம் நிச்சயமாக என்ன பண்ணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் பதில் சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியாதவங்க கூட புரிந்து கொள்வாருங்க. அல்லேலூயா. இப்போ சாந்தம் என்பது கோழைத்தனம் அல்ல, அது ஆவிக்குள்ள இருக்கிற பலம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவியில் எளிமையா இருப்பது என்பது தகுதியின்மையும் பாவத்தையும் எண்ணி துயரப்படுவது. புரியுதுங்களா? சாந்த குணம் என்பது, இந்த ஆவிக்குள்ள இருக்கிற அந்த எளிமை என்பது தகுதியின்மையும் பாவத்தையும் எண்ணி துயரப்படுவது. என்னது? சாந்த குணம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாந்த குணத்தினுடைய 5 அடையாளம் சொல்றேன் பாருங்க. நம்மகிட்ட சாந்த குணம் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். அல்லேலூயா. சாந்த குணத்தினுடைய 5 அடையாளங்கள். தனது உரிமையை நிலைநாட்ட மாட்டான். எனக்கு இது வேணும், இது என் உரிமை, இது என் சொத்து, இது எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு போய் நிக்கல அப்படின்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது? சாந்த குணம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்து, சுய ஆதாயத்தை தேடாதவர்கள். ஒரு நாளும் எனக்கு இதுக்கு ஒரு லாபம் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட கூட போவேன் அப்படிங்கிற ஒரு சுய ஆதாயத்தை தேடாதவர்கள். அடுத்து பாருங்க, அடுத்து பிறர் தீங்கு இழைப்பதை கண்டு கூட வேதனையோ துயரமோ படாதவர்கள். அவங்க நமக்கு செய்கிறது தீமை என்பது நன்றாக தெரியும், ஆனா வேதனையோ துயரமோ படமாட்டாங்க. யாரு? சாந்த குணம் உள்ளவர்கள். அல்லேலூயா.
அங்க தீமையே செஞ்சிருக்க மாட்டாங்க. இங்காலும் இங்க இருந்து ஆள் பம்பரமா கட்டிக்கிட்டு சண்டைக்கு போயிடுவாங்க. அது என்ன ஆளு? அது எப்படி ஆளு? சண்டைக்காரியான ஆளு. எங்க போய் சாந்தம் வரைஞ்சு கட்டிட்டு நிக்கிறது. அல்லேலூயா. அதுவல்ல, தேவன் இதையெல்லாம், இயேசு இதையெல்லாம் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, தன்னைத்தான் காத்து கொள்ளவன் தன்னைத்தான் காத்து கொள்வதோ அல்லது நொண்டி சாக்கு போக்கு சொல்வதோ, தன்னுடைய சுயநலத்துக்காக தனக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னா அங்க போக மாட்டாங்க. தன்னை காத்துக்கிறது. தனக்கு ஆபத்து வருதுன்னா அங்க போக மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாதல போய் நம்ம மாட்டிக்க சொல்லலை. ஒரு உதவி அப்படின்னா நம்ம போய் அங்கே என்ன பண்ணணும்? நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அந்த உதவியை அந்த நேரத்தில் நாம தான் போய் செய்யணும்னா நிச்சயமாக நாம தான் போய் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ வந்து ஐயோ அங்கே போனால் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அவங்க தொட்டு சோகமாக்கு, அங்கே தொட்ட வியாதி இங்கே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கிற மத்திய இதுதான் என்னது? இப்படிப்பட்ட குணம் வந்து சாந்த குணம் இல்லை. ஆமாம், நொண்டி சாக்கு போக்கு சொல்றது. அடுத்து பாவத்தை மறைக்க மாட்டா. தப்பு பண்ணா ஓப்பனா உளறிடுவான். தாவீது மாதிரி ஓப்பனா என்ன பண்றது? உளறிடுவாங்க, சொல்லிடுவாங்க. தன் செஞ்ச தப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிடுவாங்க. அடுத்து பழி வாங்க நினைக்க மாட்டாங்க. என்ன பண்ண நினைக்க மாட்டாங்க? பழி வாங்க நினைக்க மாட்டாங்க. இன்னொன்று, அவங்க கற்றுக்கொள்ள விருப்பமாக இருப்பாங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள விருப்பமா. நீங்கள் கற்றுக்கொள்ள தான் உங்களுக்குள்ள என்ன வரும்? சாந்த குணம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள்கிட்டேருந்து நிறைய காரியத்தை அநேகர் கற்றுக்கிட்டு போகணும். அநேகத்திலிருந்து நல்ல காரியத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, தான் விரும்புவது மாத்திரமே நடக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டான். நான் விரும்பினதில்லை, கர்த்தர் சித்தம் ஆக கடவுள். ஆனா தீமையா இருக்குதுன்னா அந்த தீமை அங்க நடந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். அல்லேலூயா. இதான் சாந்த குணத்தின் அடையாளங்கள். அல்லேலூயா. அப்ப சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று சொன்ன காரியம் எதை சொன்னார் ஜீசஸ் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியை சுதந்தரிக்கிறத கர்த்தர் சொல்லல, புதிய வானம் புதிய பூமியை சுதந்தரிக்கிறத குறித்து கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தல் 21:1-4 வரலும் அந்த வேத வசனம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வசனம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 21:1 நான் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. போதும். இந்த பூமிக்கு, புதிய வானம் புதிய பூமிக்கு நாம் எல்லாரும் போய் என்ன பண்ணணும்? சேரணும். அல்லேலூயா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிற எந்த காரியத்தையும் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை விட்டு, ஆராதனை விட்டு, சர்ச்சை விட்டு, வேதத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு நம்மளை பிரிக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்க கூடாது. அப்படி இடம் கொடுத்தோம் அப்படின்னா நாம் நம்முடைய குணத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? இழந்து போயிடுவோம். புரியுதுங்களா? அல்லேலூயா. 4வதாக, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டை ஒரு முறை பல்லமா எல்லாம் நீங்க சோர்வா இருக்கிறீங்க. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும்
ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன். இதுவரை நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. அல்லேலூயா. சீஷர்களுக்கு தேவன் இப்படி பிரசங்கித்து வருகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், அவர்கள் ஆறுதல், சாந்த குணம் உள்ளவர்கள், அவர்கள் பூமியை, எந்த பூமியை? புதிய வானம், புதிய பூமி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியா இருப்பதுனா பரிசுத்தமா இருப்பது, தேவனுடன் நெருங்கி ஜீவிப்பது, பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைஞ்சிருப்பது. இதை எல்லாத்தையும் நம்ம எதன்னு சொல்லணும்னா நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு தேவனை நேசிக்கிறோமோ அந்த அளவு அவர் என்ன பண்ணுகிறார்னா நம்மளை நேசித்து நமக்குள்ளாக நீதியை கர்த்தர் உருவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 6:17 சொல்றோம், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆண்டவர் போகிற யாரையும் அவர் புறம்பே என்ன பண்றதில்லை? தள்ளுகிறதில்லை. அவரிடத்துல வருகிறவர்களை தேவன் என்ன தருகிறார்னா நீதியை தருகிறார். அது என்ன அப்படின்னா அதான் ரட்சிப்பு. இயேசுவிடத்துல வருகிறவர்களுக்கு என்ன தராரா? நீதி தருகிறார். அதுதான் என்னது? ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 5:1 கலாத்தியர் 2:15-16 வாசிச்சு சொன்னா, தேவன் மேல் விசுவாசம் வைப்பதின் மூலமே தேவனுடைய பார்வையில் நாம் நீதிமான்களாகிறோம். அல்லேலூயா. யார் மேல விசுவாசம் வைப்பதின் மூலம்? தேவன் மேல். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 5:1 என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 5:1 என்ன சொல்லுது? இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்ப எதனால நமக்கு தேவன் நீதியை தந்திருக்கிறார்? அவரை விசுவாசிக்கிறதுனால. அல்லேலூயா. நீதி என்பது நமக்கு சாதாரணமா நமக்கு வராது. தேவனை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நீதி என்ன பண்ணும்? கிடைக்கும். அல்லேலூயா. அதே போல கலாத்தியர் 2:15-16 அங்கேயும் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, கலாத்தியர் 2:15-16 நமக்கு என்ன சொல்லுகிறது? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே மனுஷன் நீதிமான்களாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு. அப்ப கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் தான் மனிதனுக்கு எண்ணத்தை கொடுக்கிறது, நீதியை கொடுக்க. அப்ப உங்கள் மேலும் என் மேலும் வைக்கப்பட்டிருக்கிற நீதி யாருடைய நீதி அப்படின்னா கிறிஸ்துவின் நீதி. யாருடைய நீதி? கிறிஸ்துவின் நீதி. அல்லேலூயா. இப்ப நம்மளை ஏன் பிதாவாகிய தேவன் நம்மளை கனம் பண்றார் அப்படின்னா, நம்ம யாரை சுமந்து கொண்டிருக்கிறோம்? அவர் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதனால் பிதாவாகிய தேவன் நம்மளை என்ன பண்றாரு? கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குமாரனை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேலே தேவனுடைய நீதி என்ன பண்ணப்படும்? வைக்கப்படும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு அதிகமா பசி இருக்குன்னா அவன் அதிகமா என்ன பண்ணுவான்? சாப்பிடுவான். ஆனா நீதியின் மேல ஒரு மனிதனுக்கு அதிக பசி வரணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தேவன் மேல அதிக அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா. யார் மேல? தேவன் மேல மனிதனுக்கு அதிக
அன்பு இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய காரியத்தை தேடக்கூடிய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம நீதியின் மேல் பசிதாக உள்ளவங்களா இருக்கணுமா? மத்தேயு 6:33 பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம கூட எது கொடுக்குதோ அதை மட்டும் தான் கேட்கிறோம். முதலாவதுங்கிறத என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். முதலாவது ஜீசஸ், அவரை தேடுங்க, மீதி எல்லாம் உங்களுக்கு கூடவே என்ன பண்ணிடும்? வந்துருங்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜீசஸ் தேட போறீங்க? அல்லேலூயா. அவர் மாதிரி ஒரு இனிமையானவர் யாருமே கிடையாது. தேட தேட திகட்டாத ஒரு தெய்வம் யாரு? ஜீசஸ். அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, நீதியின் மேல் என்ன பண்ணு? பசிதாகமா இருக்கு. நீதியின் மேல பசிதாகமா இருக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே ஒரு நீதியை குறித்து ஒரு அறிமுகப்படுத்தி இவங்கள மாதிரி இரு அப்படின்னு சொல்றார். ஜீசஸே சொல்றார். மத்தேயு 5:20 பாருங்க, அவர் யாரை குறித்து சொல்றார்? ஆனா அவங்க நீதியை குறித்து ரொம்ப உயர்த்தி சொல்றார். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதி, இதென்ன வேதபாரகர் பரிசேயருடைய நீதி நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. இந்த வேதபாரகரையும் பரிசேயரையும் நீங்க மத்தேயு 23 போய் வசனத்தை டச் பண்ணீங்கன்னா, வேதபாரகர் பரிசேயர்னீங்கன்னா, வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு எழுதியிருப்பார். நீங்க மத்தேயு 23 போனீங்கன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல ஒரு வசனத்தை போடுங்களேன், மத்தேயு 23. ஆனா வேதபாரகரையும் பரிசேயரையும் ஐயோ என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிற ஜீசஸ் இங்க அவர்களிடத்திலிருந்து சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ. போதும். அது 23-29 போடுறேங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அங்க 23 வேதபாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தமானவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். போதும். அல்லேலூயா. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரேன்னு சொல்ற ஜீசஸ், அவர்களிடத்துல ஒரு நீதி காணப்படுது, அதை பிடிச்சுக்குங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. அது என்ன நீதி? அப்ப நீங்க மறுபடியும் இங்க 5:20 வாங்க. மத்தேயு 5:20 இங்கேயும் அதுல எழுதியிருக்கிறாரு, நான் பின்னாடி வந்து சொல்றேன் பாருங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அது என்ன நீதி அப்படின்னா, அங்க நம்ம பார்க்கிறோம், ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி. அல்லேலூயா. பாருங்க, இந்த வேதபாரகரும் பரிசேயரும் வாழ்க்கையில எவ்வளவோ கெட்ட குணங்கள் இருந்தாலும் அவங்கள்ட்ட மிக முக்கியமான பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. அது ஆண்டவர் பிடிச்ச ஒரு நீதி. அது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு கொடுக்கறதுல அவங்க எப்படி இருந்தாங்கன்னா சூப்பரா இருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது கூட ஒரு நீதி. இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல நிறைவேற்றம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஆரம்பத்துல உங்க வாழ்க்கைய கிறிஸ்துவுக்குள்ள ஆரம்பிச்ச ஆரம்ப நாட்கள்ல இருந்த உண்மை இப்ப எங்க போச்சு? உங்க நீதி எங்க போச்சு? உங்க பரிசுத்தம் எங்க போச்சு? உங்க வைராக்கியம் எங்க போச்சு? நீங்க கர்த்தருக்கு கொடுத்தீங்களே அதெல்லாம் எங்க போச்சு? நீங்க எதை செய்தாலும் உண்மையா நீதியா செஞ்சா கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்தி வைப்பார். அங்கதான் நம்ம என்ன பேக் அடிச்சிடறோம், சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துறோம், அவனுடைய தந்திரத்துக்கு நம்ம அப்படியே மயங்கி சொக்கி விழுந்துடுறோம். அங்க மட்டும் நம்ம உழாம இருந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? உயர்த்தி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாய் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம் நீதியின் மேல நம்ம பசிதாகமா இருக்கணும். அடுத்து கடைசியாக
இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் இருக்க, இருதயத்துக்குள்ள இரக்கம் இருக்குதுன்னா அதை வெளிக்காட்டாம இருக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. இரக்கம் என்ற சுபாவம் இருதயத்துக்குள்ள இருக்குதுன்னா அதை அவங்களால வெளிக்காட்டாம இருக்கவே முடியாது. எப்படி கிறிஸ்தவன் என்ற அந்த குணத்தை நம்மளால வெளிக்காட்டாம இருக்கவே முடியாதுல்ல. இப்போ எங்கேயாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்தா நம்மளை அறியாமே நம்ம வாய் என்ன சொல்லும்? ஸ்தோத்திரம் ஏசப்பா சொல்லிருதா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிருதா, சொல்லலையா? சொல்லலன்னு கிறிஸ்தவங்களே கிடையாது. ஏமாத்திட்டு உட்கார்ந்துருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அறியாமலே என்ன வரணும்? வாயில ஸ்தோத்திரம் வரணும். நம்மளை அறியாமலே என்ன வரணும்? அல்லேலூயா வரணும். நமக்கு ஒரு குத்து விட்டா கூட நமக்கு என்ன வரணும்? சோத்திரம்னு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அது என்ன எங்க இருக்குது? நமக்கு ரத்தத்துக்குள்ளேயே இருக்கு. ரத்தமே என்ன சொல்லணும்? சோத்திரம் சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ இரக்கம் என்பது இருதயத்துல மறைஞ்சிருந்தா அதை வெளியே காட்டித்தான் ஆகும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்பதை நமக்குள்ள வச்சிருந்தோம்னா, கிறிஸ்தவுக்குள்ள இருக்கிற குணத்தை நமக்குள்ள வச்சிருந்தோம்னா அதை வெளிக்காட்டித்தான் ஆவோம். அல்லேலூயா. உண்மையான இரக்கம் எப்பொழுது வெளிப்படும்னா செயல்களில் தான் என்ன பண்ணப்படும்? உண்மையான இரக்கம் வெளிப்படும். ஹல்லேலூயா. இப்ப கீழ்ப்படிதலே நம்ம விசுவாசத்தின் அடையாளம்னு சொல்றோம். நம்மளுடைய கீழ்ப்படிதலை பார்த்துட்டு உங்களுக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கு. அதே போல நம்ம கிட்ட இரக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்ப்போம்னா செயல்ல பார்த்துருவோம். ஒரு சிலரை நம்ம வருந்தி அழைச்சி என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க. சிலர் வாங்க சாப்பிட்டு போகலான்னு சொல்லுவாங்க. ஆனால் சோறே விட மாட்டாங்க. வாங்க டீ குடிக்கலாம் வாங்க டீயே வைக்க மாட்டாங்க. இது என்னது? வாய்ச்சொல் வீரர். இது யாரு? வாய்ச்சொல் வீரர். இரக்கம் என்பது வாய் அளவில் அல்ல, தேவன் அதை உள்ளத்திலிருந்து வெளியே காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவனுடைய இருதயமும் இரக்கமும் இணைந்தே தான் செல்லும். இரக்கம் காட்டுவதில் தேவனுக்கு நிகராய் யாருமே இல்லை. ஆனா இரக்கம் காட்டுவதில் தேவனை நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. எண்ணத்துல நம்ம தேவனை தவறா புரிஞ்சுக்கிறோன்னா, பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன மன்னிப்பார் அப்படின்னு அந்த இரக்கத்துக்காக தேவனை தவறா என்ன பண்ணக்கூடாது? பாத்திரக்கூடாது. ஹல்லேலூயா. தப்ப செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன மன்னிப்பாரு அப்படின்னு ஆண்டவரை என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷல் குணம் என்ன தெரியுமா? இந்த கையில ரைட் வாங்கி லெஃப்ட்ல அணைச்சிக்குவார். ஹல்லேலூயா. ரைட்ல வாங்கி லெஃப்ட்ல அணைச்சிக்குவார். புரியுதா உங்களுக்கு? ஆனா இங்க உலோகம இங்க என்ன பண்ண முடியாது? வர முடியாது. இதான் ஜீசஸுடைய குணம். ஹல்லேலூயா. அதனால இரக்கத்தை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நான் தப்பு செஞ்சுட்டு வந்தாலும் என் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தண்டிக்க மாட்டாரு அப்படின்னு மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது? தப்பு கணக்கு போட்டுட கூடாது. தப்பு செஞ்சா நிச்சயமா தப்புக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. உப்பு தின்னா தண்ணி குடிக்கிறது மாதிரி தப்பு பண்ணா தண்டனை உண்டு. அதனால இரக்கத்தை தப்பா மதிப்பிடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மீது கொடுக்கப்படுகிற மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நாம் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்து நம்மளை மீட்டெடுத்தது உண்மைதான். ஆனா தப்புக்கான தண்டனை நமக்கு வராது என்பதுல நாம் மீண்டும் துணிகரமா என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய இரக்கத்தை தவறாய் பயன்படுத்தி விட கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் இரக்கம் காண்பிக்க வேண்டும். நாம் இரக்கம் இல்லாதவர்களாக இருந்தோம்னா நமக்கும் இரக்கம் கிடைக்காமல் போய்விடும். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு எங்க வேணாலும் இரக்கம் கிடைக்காமல் போகலாம். இல்லைன்னா கூட பரவாயில்ல, இரக்கமே இல்லைன்னா கூட பரவாயில்ல.
ஆனால் ஒரே ஒரு இடத்துல நமக்கு இரக்கம் கட்டாய தேவை. அது எங்க தெரியுமா? அதுதான் தேவனுடைய நியாயாசனம், நியாய தீர்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா நம்மளை ஒரு செக்கு வச்சு உன்னை பரலோகத்துக்கு அனுப்பலாமா நரகத்துக்கு அனுப்பலாமா அப்படின்னு ஆண்டவர் அப்படி ஒரு லிஸ்ட்ல கொஞ்சம் செக் பண்ணுவார் பார்த்தீங்களா? அந்த செக் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, இரக்கம் உள்ளவர்களா இருந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கக்கு இது நம்ம இறக்க குணம் தெரியலன்னு வச்சுக்க, ஆண்டவர் கண்ணுக்கு எங்க தள்ளி விட்டுருவாரு? நரகத்துக்கு தள்ளி விட்டுருவாரு. அங்க அத வசனம் சொல்லுது, வாசிங்க. யாக்கோப்பு 2:13. நமக்கு அதிக இரக்கம் தேவைப்படுகிற இடம் அது. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு என்று ஒன்றுக்கு முன்னாடி ஆண்டவர் எதை செக் பண்ணுவார்னா, இவன் ஏதாவது தான தர்மம் பண்ணி இருக்கிறானா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டி நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி வந்து நின்றுச்சான். இந்த அம்மா என்ன தான தர்மம் பண்ணி இருக்குன்னு பார்த்தா, எச்சி காக்கா ஓட்டாத ஆள்னு சொல்றாங்க பாருங்க. எச்சி கையில காக்கா ஓட்டாத ஆள். அது மாதிரி ஒரு பருக்க தவறி போய் என்ன பண்ணியிருக்குது, கீழே போய் விழுந்து ஒரு காக்கா பொறுக்கி சாப்பிட்டது தான் கணக்கில் இருந்துச்சான். அல்லேலூயா. அந்த பாட்டி எங்க போயிருக்கோம்? நான் சொல்லல. அல்லேலூயா. அப்போ நமக்கு கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, நம்மெல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டோம், இந்த பக்கமெல்லாம் கிஃப்ட் கிடைக்கல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்க ஒழுங்கா ஜெபம் பண்றதும் இல்லை, கிஃப்ட்டும் கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு கடை ஏறி சடைஞ்சிட்டோம். வருத்தப்பட்டுக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, வேற வழியும் கிடையாது. உங்களுக்கு சொல்லி போட்டேன். நம்ம வாங்கணும் கிஃப்ட்டு, நம்மளும் யாருக்காவது என்ன பண்ணணும், கொடுத்து ஆத்துமா ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா. நமக்கு அப்பா இரக்கம் காமிச்சு ரட்சித்தது மாதிரி நம்மளும் பாவிக்கும் துரோகிக்கும் ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறவங்களுக்கு இரக்கம் காமிச்சு இயேசுவை பற்றி சொல்லி என்ன பண்ணணும், ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்பதான் நமக்கு நியாய தீர்ப்புல இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம வரும் நாட்கள்ல மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். எங்கோ நியாய தீர்ப்புல. மறந்துடாதீங்க, எல்லாரும் அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் உள்ள போகணும். அந்த செக் போஸ்ட்ல ஜீசஸ் இருப்பாரு. அந்த செக் போஸ்ட்டை யாரும் என்ன பண்ண முடியாது, யார் கண்ணையும் கட்டிட்டு உள்ள போகவே முடியாது. அங்க ரொம்ப பாதுகாப்பு அரண் போட்டிருப்பாங்க. அங்க எல்லாத்தையும் விஸ்தாரமா செக் பண்ணுவாங்க. அங்க நம்ம தப்பிச்சு போகணும்னா இப்பயே நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து கொஞ்சம் தான தர்மம் என்ன பண்ணிடுங்க. அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த பாக்கியவான்ல எத்தனை பாக்கியவான் பார்த்துருக்குறோம்? 5 பாக்கியவான். என்னென்ன பாக்கியவான்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அப்புறம் நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மீதி அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம், நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பின் நல்ல பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, உங்களுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆராதிக்க செய்தீங்க, உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி நீங்கள் செஞ்சீங்கப்பா. இந்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு பிரசங்கித்த அப்பா போதித்த அந்த போதனைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா சுத்திரம் முதல் அப்பா சுத்திரம் 5 பாக்கியவான்களை பார்க்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காய் நாங்கள் நன்றி அப்பா. அப்பா அதன்படி நாங்கள் வாழ தேவனே நீர் எங்களுக்கு கிருபை தந்துள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதை கேட்டு அப்பா அப்படியே விட்டு விடாதபடி
வசனத்தின்படி வாழ தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்ட ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அப்பா ஆவில எளிமையுள்ளவர்களாக, துயரப்படுகிறவர்களாக, அப்பா ஸ்தோத்திரப்பா சாந்த குணம் உள்ளவர்களாக, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக நீர் எங்களை மாற்றி எல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த உம்முடைய மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்களை அநேகங்களுக்கு, லட்சங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தையை அப்பா கேட்டு ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. சொல்கிற இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், அப்பா வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து வழிநடத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சொல்கிற நீங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்தி எழுங்க. வருகிற அப்பா அடுத்த வாரம் நடைபெறுகிற இந்த கன்வென்ஷன் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தி கொடுக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் அதுக்கு நீங்கள் தகுதிப்படுத்துங்க. நாங்கள் அதற்கு அப்பா சுத்தர் ரெடியாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தல்லுங்க. இந்த வாரம் முழுவதும் அதனுடைய சகல காரியங்களிலும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டோம்ப்பா. எங்கெங்கெல்லாம் இதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு கடந்து போகிறோமோ அங்கெங்கெல்லாம் தெய்வீக இரக்கம் கடந்து வரட்டாம்ப்பா. பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திலும் உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டாம்ப்பா. மகிமையானவைகளை நீர் எங்கள் நடுவில் நீங்கள் செய்தரலுங்க. பெரிய காரியம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நீங்கள் செய்தல்லுங்க. இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தரலுங்க. வியாதியோடு பலவீனத்தோடு வந்த ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் ஆரோக்கியத்தையும் நீங்கள் அடுத்து அப்பா நீங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒன்றாகிலும் குறைவாய் போகாதபடி எல்லாம் நிறைவாய் நீர் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. உடைய வல்லமையில கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களிலும் மறவாதே. ஆமென்.